தமிழகத்தில் வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் காட்டு யானைகள் வருவதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தமிழகத்தில் வன உயிரினங்களின் வாழ்விடங்களை மேம்படுத்துதல், சூரிய சக்தி மின்வேலி அமைத்தல், யானைகள் புகாத வகையில் அகழிகளை வெட்டுதல் போன்றவற்றின் மூலம் வனவிலங்குகள் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் வருவதை தடுக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தமிழக சட்டப்பேரவையில் வனத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். நம்முடைய தீவன பயிர்களை பயிரிடுதல், தண்ணீர் துளை அமைத்தல் போன்ற செயல்பாடின் மூலம் வன உயிரினங்கள் வாழ்விடத்தை மேம்படுத்துதல், யானை புகா அகழிகளை சரியான அளவிற்கு வெட்டப்பட்டிருக்கிறது, சூரிய மின்வேலி அமைத்தல் போன்ற செயல்பாடுகள் மூலம் வன உயிரினங்கள் மனித வாழ்விடத்திற்கு வருவதை தடுப்பதை விழிப்புணர்வோடு இந்த வன இலாக்கா நடத்தி கொண்டிருக்கிறது. யானைகள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளில் ரோந்து செல்லும் குழுவினரால் ஒலிபெருக்கி மூலம் அங்குள்ள மக்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. தனியார் பட்டா நிலங்களில் உள்ள மின்வேலிகள் மற்றும் சூரிய மின்வேலிகளை அகற்றுவதன் மூலம் யானைகள் அந்த வழிதெடுத்து செல்வதையும் மனித வாழ்விடங்கள் புகாமல் இருப்பதை உறுதி செய்ய முடிகிறது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று சட்டம், நீதி நிர்வாகம், சிறைச்சாலைகள் மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பேசிய அமைச்சர் திரு சி.வி. சண்முகம், தமிழகத்தில் நடைபெற்று வரும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தினால் நீதிமன்ற பணிகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை என தெரிவித்தார். உயர்நீதிமன்றத்தினுடைய அனைத்து நீதிமன்றங்களும் ஸ்தம்பித்து விடவில்லை. நடைபெறுகின்ற அனைத்து வழக்குகளும் முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கேயும் நீதிமன்றம் ஸ்தம்பித்துவிடவில்லை. உயர் நீதிமன்றம் முழுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கீழ் நீதிமன்றத்திலும் வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தெரிவித்தார்.